கொள்ளை வழக்கில் கைதான பாஜக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கேரளாவில் கண்டெய்னர்களில் 3.24 கோடி கொள்ளையடித்த வழக்கில் கைதான பாஜக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். முழு விவரங்கள். கடந்த மாதம் கேரளாவில் ஆலப்புழா அருகே உள்ள கோவை கொல்லம் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் பார்சல் லாரி சென்று கொண்டிருந்த போது அந்த லாரியை வழிமறித்து மடக்கி அதிலிருந்து 3.24 கோடி, அதாவது 3.25 கோடி கொள்ளையடித்த சம்பவம் பெரிய பரபரப்பாக இருந்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக அந்த கேரள மாநில போலீசார் நேற்று திருவாரூரில் சிறப்பு தனிப்படை விசாரணை நடைபெற்றது. இந்த தனிப்படையின் முக்கிய குற்றவாளிகளை அழைத்து அவர்கள் இந்த தொடர்புடைய ஏற்கனவே ஒரு காரை பறிமுதல் செய்து திருப்பூரில் பறிமுதல் செய்த நிலையில் மற்றொரு கார் திருவாரூரை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரது கார் என தெரிய வந்தது. இது முழுக்க சிசிடிவி காட்சியை கொண்டு இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காரில் கடந்த ஆண்டு வாங்கினாலும் கடந்த இந்த கொள்ளை சம்பவத்துக்கு பின்னர் வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இந்த போலீசார் இந்த விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த ஸ்ரீராம் என்பவர் முக்கிய குற்றவாளியாக இந்த கொள்ளை சம்பவத்துல துரையரசு என்பவர் பாஜக மாநில ஓபிசி அணியில பொறுப்புல வச்சு வர நிலையில அவரு இது மற்றும் இந்த ஸ்ரீராம் ஏற்கனவே திருவாரூர் நகர பொதுச் செயலாளராக இளைஞரணி பொதுச் செயலாளராக இருந்ததால் இவரை கைது செய்தனர். இந்த நிலையில தற்போது கட்சியில அவரை துரையரசு மற்றும் ஸ்ரீராம் இருவரையும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு அவரை இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்று தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே வைக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.